தவக்காலம் முதல் ஞாயிறு. என் தந்தையரின் கடவுளே, என் பாவ வழியை விட்டு உம்மை பின்தொடர வேண்டுமென்று என்னை அழைக்கின்றீர். நீர் அளிக்கும் நிறை மகிழ்ச்சியை நான் சுவைத்து மகிழ வேண்டுமென விரும்புகின்றீர். அடிமை தலையிலிருந்து என்னை விடுவித்து சுதந்திரத்துடன் நான் வாழ வேண்டுமென்று ஆசிக்கின்றீர். சுதந்திரம் ஒரு மகிழ்ச்சி, ஆனால் சில நேரங்களில் அது ஒரு துன்பமும் கூட. ஒவ்வொரு கணமும் தீயவற்றை விடுத்து நல்லவற்றை மட்டும்தான் நான் தேர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விலக்கி உமது அருளையும் அழிவு தரும் வார்த்தைகளை விடுத்து ஆசி தரும் வார்த்தைகளையும் நான் தேர்ந்து கொள்ள வேண்டும். அமிழ்த்தும் சேற்றை விட்டு ஒளி தரும் விண்மீனை தேர்ந்து கொள்ள வேண்டும். அமைதியில்லாத மனிதனான எனக்கு சுதந்திரத்தை கொடுத்து என்னை பிரச்சனையில் அழுத்துகின்றீரோ? எனது சுதந்திரம் என்னால் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று அமைதியாக நீர் உற்று நோக்குகின்றீர். நான் எடுக்கும் முடிவுகளை ஆண்டவரே நீர் கூர்ந்து கவனிக்கின்றீர். என் தவறான முடிவுகளால் நான் இடறி விழும்போது மென்மையோடு என்னை தாங்கி தூக்கி நிறுத்துகின்றீர். என் நல்ல முடிவுகளில் நீர் மகிழ்ந்து பொன்முறுவலுடன் என்னோடு வழிநடக்கின்றீர். எனது கற்பனைக்கும் மேலாக என்னை நீர் அதிகம் அன்பு செய்கின்றீர். நீர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, என்னை தடுத்து நிறுத்தும் சிறை காவலரும் அல்ல. மாறாக சுதந்திரமான ஒரு மனிதனை அன்பு செய்கின்ற ஒரு நல்ல தெய்வம். எனக்கும் என்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் பொறுப்பேற்க என்னை தூண்டும் தெய்வம். அன்பு ஆண்டவரே, நீர் எனக்கு அளித்த சுதந்திரம் அழகான உமது அருட்கொடை. அந்த அருட்கொடையால் உம்மை நான் ஒத்திருக்கச் செய்தீர். உம்மை நான் ஒத்திருப்பதால், உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால், உமது விருப்பப்படி என் வாழ்வை அமைத்துக் கொள்வதால் நிச்சயமாக ஒரு நாள் விண்ணகம் வந்து சேர்வேன் என்று நம்புகிறேன். அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.